ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரவையை வறுக்கணும். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 5 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் அந்த ரவையை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடாமல் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் செவக்க இன்னொரு அடுப்பில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும். இப்போது இந்த ரவை நல்லா எண்ணெயில் பொங்கி வரணும், அந்தளவுக்கு வறுக்கணும். இப்போ இது கூட 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு கலர் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி கொதித்து வரணும் எண்ணெய் மேலே. இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போது அந்த கேசரியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான டேஸ்டியான ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.